அன்பான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த காலை வேளையில் ஆண்டவராகி தெய்வம் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், நம்மை விழித்திருந்து அறிந்து கொள்ள செய்கிற காரியம், நமக்கு ஒரே ஒரு சத்துருதான் உண்டு, அவன்தான் பிசாசு. ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய நமக்கு எதிராளி யார் என்றால் பிசாசு தான். நம்மோடு கூட ஆராதிக்கிற, அல்லாவற்றில் நம்மோடு கூட பழகுகிற, நம்மோடு கூட வேலை பார்க்கிற யாரோ ஒருவர் அல்ல நமக்கு எதிரி. நம்முடைய எதிரி துஷ்ட சத்துரு, துஷ்ட பிசாசு. பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில் அவன் பெலிஸ்தியனை எதிரியாய் பார்க்கிற வரைக்கும் பெலிஸ்தியர்களை அவன் மேற்கொள்ளுகிறான். ஆனால் எப்பொழுது தன்னோடு கூட தன்னுடைய சேனையில் இருக்கிற, தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற தாவீதை அவன் சத்ருவாய் பார்க்க தொடங்குகிறானோ, அங்கே சவுலுடைய வாழ்க்கையில் காரியங்கள் மாறுகிறது. துஷ்ட சத்ரு சவுலை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். துஷ்ட சத்ரு சவுலுடைய பாளையத்துக்குள்ளாக கடந்து வந்து அவனையே கொன்று போடுகிறார் என்று நாம் அறிகிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, எனவே இந்த காலை வேளையில் உன்னுடைய எதிராளி யார் என்று கேட்டால் பிசாசு. எகிப்தியருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற துஷ்ட பிசாசுவை நாம் எதிராளியாய் பார்த்து அவனோடு கூட நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் அந்த எதிராளியாகி பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஒரே ஒரு சத்துருவாயிருக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கட்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நல்ல ஒரு தெளிவான இருதயத்தோடு கூட நாம் தொடர்ந்து இந்த யுத்த காலத்தில் ஆண்டவருடைய உதவியோடு கூட யுத்தம் செய்திடுவோம். கர்த்தர் நம்மை யுத்தத்திலே ஜெயிக்க பண்ணுவார். God bless you.